தேனி அருகே உள்ள பொம்மையகவுண்டன்பட்டியில் இருந்து மேளதாளங்கள் ஆட்டம் பாட்டத்துடன் ஊர்வலமாக கொண்டு வரப்பட்ட 200க்கும் மேற்பட்ட விநாயகர் சிலைகள் அரண்மனைப்புதூர் பெரியாற்றில் கரைக்கப்பட்டன. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாலாஜி வழங்க கேட்கலாம். வணக்கம் பாலாஜி, ஊர்வலமாக வந்து சிலைகள் கரைக்கப்பட்டிருக்கு. இதற்காக என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது? முழு விவரம். கனிமொழி, விநாயகர் சதுர்த்தியின் விழாவின் உச்சகட்டமாக பார்த்தோம்னா விநாயகர் சிலைகள் வந்து ஊர்வலமாக எடுத்து ஆற்றில் கரைக்கும் நிகழ்வு நடைபெற்றது. அதாவது பார்த்தோம்னா தேனி மாவட்டத்தில் 800 விநாயகர் சிலைகள் வந்து ஊர்வலமாக எடுத்து சென்று ஆற்றில் கரைப்பதற்கு காவல்துறையினர் அனுமதி வழங்கிய நிலையில பார்த்தோம்னா இரண்டாவது நாளாக இன்று பார்த்தோம்னா இந்து எழுச்சி முன்னணி மற்றும் இந்து முன்னணி சார்பாக தேனி நகர்ல பல்வேறு இடங்களில் வந்து 200க்கும் மேற்பட்ட விநாயகர் சிலைகள் வந்து சாலையில் ஆங்காங்கே வைத்து அதற்கு வந்து பூஜைகள் செய்யப்பட்டன. இந்த சூழல இந்த சிலைகள் அனைத்துமே பார்த்தோம்னா இன்று வந்து ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டது. அதாவது தேனி பொம்மையகவுண்டன்பட்டி அருகில் துவங்கிய பேரணி அள்ளிநகரம் பழைய பேருந்து நிலையம் பங்களாமேடு வழியாக அரண்மனைப்புதூர் சென்று அங்கு உள்ள முல்லை ஆற்றில் வந்து கரைக்கப்பட்டது. இந்த சிலைக்கு முன்னால் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட பெண்கள் பார்த்தோம்னா முளைப்பாரி எடுத்தும் தேவராட்டம் ஆடலும் பாடலும் என செண்டை மேளங்க முழங்க ஆரவாரமாக எடுத்து செல்லப்பட்டது. ஒரு 10 கிலோமீட்டர் தூரத்திற்கு இந்த விநாயகர் சிலைகள் ஊர்வலமாக நடைபெற்றது. கடந்த முறை ஏற்பட்ட விநாயகர் சதுர்த்தி ஊர்வலத்தின் போது ஏற்பட்ட பிரச்சனை காரணமாக இந்த ஆண்டு பார்த்தோம்னா கூடுதலாக காவல்துறையினர் வந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டாங்க. சுமார் 200க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் வந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இந்த விநாயகர் சிலைகளை கரைக்கும் விழாவை வந்து அமைதியாக நடத்தினார்கள். கனிமொழி, முழு விவரங்களுக்கு நன்றி பாலாஜி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.